எல்லா சமூகத்தை சார்ந்த மக்களும் இருக்கிற இடத்துல எப்படி ஒரு சாதி பெருமையை பத்தி பேசுறது தவறோ அது போல சமூகத்துல மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை பேசுற இடத்துல நின்றுட்டு நீங்க மதங்களை பத்தி திரும்ப திரும்ப பேசுறது அப்படிங்கிறது உண்மையில அது வேற இடத்துக்கு தான் கொண்டு போகும். இப்ப இந்த கம்யூனிட்டியில எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, இதை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க அப்படின்னு நீங்க பேசுறதுல தப்பு கிடையாது. நீங்க ஃபேமஸ் ஆகணும், சட்டமன்றத்துல உங்களை எல்லாரும் திரும்பி பார்க்கணுங்கிறதுக்காக ஒரு ராங் இன்டென்ஷனை கொண்டாந்து அங்க வைக்கிறது டோட்டலி ரொம்ப அசிங்கமா இருக்கு பாக்குறதுக்கு. முஸ்தபா அண்ணன் ரொம்ப தவறான கருத்தை சொல்றாரு. அன்னைக்கு கலைஞர் என்ன சொன்னார்னா, பாபர் மசூதியை இடிச்சிருக்கணும் எதுக்கு அப்படின்னு கேட்டாரு. பாழடைஞ்சு இருக்கிறதா, அப்ப பாழடைஞ்சுதான் புதுப்பிச்சு கொடுங்க, எதுக்கு இடிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் சட்டமன்றத்துல இதுவரைக்கும் யாருமே பேசினது இல்ல. முதல் முறையாக அவர் ஆட்சிக்கு வந்ததுமே மிலாடி நபிக்கு கலைஞர் அவர்கள் அரசு விடுமுறை எழுத்தார். அதிமுக என்ன பண்ணாங்கன்னா, வந்தோடனே அதை கேன்சல் பண்ணாங்க. மீண்டும் இவர் ஆட்சிக்கு வந்தோடனே அதை அரசாணை வெளியிட்டு மிலாடி நபிக்கு லீவ் விட்டது கலைஞர் தான். உருது பேசும் இஸ்லாமியர்களை பிற்படுத்தப்பட்டோர் அப்படிங்கிற பட்டியலில் கொண்டு சேர்த்து அவங்க முன்னேற்றத்திற்காக பல வேலைகள் பார்த்தாரு. வக்ஃபு வாரிய சொத்துக்களை பராமரிக்கிறதற்காக முதல் மானியம் வழங்கப்பட்டதும் கலைஞர் பீரியட்ல தான். தமிழ்நாடு பொருளாதார சிறுபான்மையுடைய மேம்பாட்டு கழகத்தை அவர் தான் தொடங்கி வச்சாரு. இஸ்லாமிய தோழர்களுக்கு ஒரு உருது அகாடமி திமுக பீரியட்ல தான் வந்துச்சு. காகிதம் இல்லக்கூடிய மணிமண்டபம் கட்டுவதற்காக அதற்காக தனி நிதி ஒதுக்கீடு அதை செய்து கொடுத்தார். பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் 3.5% உள் ஒதுக்கீடு கொடுத்து அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணியாக அமைந்தது திமுக அரசு. காகிதம் இல்லைக்குன்னு ஒரு மகளிர் கல்லூரி இருக்கு, நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்ப இந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ்ல கண்டிப்பா வெளியில இருந்து ஒரு ஆள் போடணும், இதெல்லாம் நாங்க சரி பார்க்கணும் அப்படின்லாம் ஒன்றிய அரசு ஒரு விஷயத்த கொண்டு வந்தப்போ அதை எதிர்த்து போராடியது பாத்தீங்கன்னா திமுக அரசு தான். சோ இது போல இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவோ திமுக அரசு முன்னெடுக்கும் பொழுது நீங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக புனிதமான ஒரு மதத்தை முன்வைத்து பேசுறது உண்மையிலே நல்லா இல்ல அது பாக்குறது.